Jai Hind everyone. Welcome to Muppadi Defense Academy, one of the best defense academies in Tamil Nadu. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் இங்கிலீஷ் வீடியோ. ஆல்ரவுண்டர் வீடியோ என்ன சார் அப்படின்னா, நிறைய கேட்டகரியா இருக்கும். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கேட்டகரி இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா அரௌண்ட் 4 to 5 months ப்ரிப்பேர் பண்றவங்க, கம்ப்ளீட்டா இதுக்காகவே எஸ்எஸ்சி ஜிடிக்காகவே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருப்பாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க. இங்கிலீஷ்ல ஒரு 5-6 போட்டா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியமா இருப்பாங்க, இங்கிலீஷ் நல்லா படிச்சவங்களா இருப்பாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போவே ஒரு 10-12 போட்டு இருப்பாங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்க்கலாம். இல்ல படிக்காதவங்க எனக்கு 5 கொஸ்டின் போட்டா போதும், 4 கொஸ்டின் இங்கிலீஷ்ல போட்டா போதும், நான் மேக்ஸ் ஜிகே ரீசனிங் வச்சு நான் பாத்துப்பேன், எனக்கு இங்கிலீஷ் ஒரு 4 போட்டா போதும், இல்ல ஒரு 10 போட்டா போதும், எல்லாருமே இந்த வீடியோ பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இது மோஸ்ட் ரிப்பீட்டட் 50 ரூல்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின். ஓகேவா, ரொம்ப ரிப்பீட்டடா 50 கொஸ்டின் எஸ்எஸ்சி ஜிடி கேட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூல். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாமா இருந்தாலும், இல்ல 4 நாளைக்கு எக்ஸாமா இருந்தாலும், 1 மாசத்துக்கு அப்புறம் எக்ஸாமா இருந்தாலும், வேல்யூபிளான டைம் ஒரு 1 hour 1.5 hour உள்ளதான் ஒரு மேக்ஸிமம். ஓகே, மேக்ஸிமம் ரேஞ்ச் 1.5 hour, மினிமம் 1 hour இருக்கும். 1 hour நீங்க வேல்யூபிளா இல்ல ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால இங்கிலீஷ்ல 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் கம்பல்சரி கிராமர்னு கேட்டா நீங்க திணற மாட்டீங்க. நிறைய பேர் இந்த இங்கிலீஷ்ல ஆன்சர் பண்ணும்போது எப்படி ஆன்சர் பண்ணுவீங்கன்னா, ஒரு சில பேருக்கு ரூல் தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேர் ரீடிங் எபிலிட்டி வச்சு ஆன்சர் பண்ணுவீங்க. அது ஏதாவது ஒரு கொஸ்டின் கரெக்டா இருக்கும், நிறைய கொஸ்டின் தப்பாக்கி விட்டுரும். அது உங்களுக்கே தெரியும். நீங்களே நான் சொல்லும்போது உங்க மைண்ட்ல ஒரு ஆஹா நம்ம இப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னு. இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கிளியர் ஆயிடும். ரூல்ஸ் ப்ராப்பரா தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா எவ்வளவுதான் உங்களுக்கு கஷ்டமா நீங்க கேட்டாலுமே நீங்க அதை டேக்கிள் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்ல நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரேன். ஓகேவா, சோ ரூல ஒரு கொஸ்டின் ஒரு ரூல் பார்ப்போம். நீங்க ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இடையில ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் தரேன், அதுல ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. இல்ல வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஓகே, வீடியோக்குள்ள போலாமா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா, டாப் 50 இங்கிலீஷ் கொஸ்டின். அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதுல the list of items are on the desk for review. என்ன சொல்லிருக்காங்க? the list of items are on the desk for review. ஒரு டெஸ்க்ல நிறைய லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்காங்க, ஒரு பொருட்கள் இருக்கா, அதோட லிஸ்ட் என்னது, நல்லா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. ஒரு பெரிய மித் என்ன இங்கிலீஷ் அப்படின்னா, ஒரு கொஸ்டினுக்கு சுத்தமா என்னன்னே தெரியல, உங்களுக்கு அது என்னன்னே புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா அந்த சென்டென்ஸ் புரியுது சார், அது எப்படி நான் கிராமர் என்ன அப்ளை பண்றதுனே தெரியல, எங்க பார்த்தாலும் எதாவது இருக்க மாதிரி இருக்கு, இல்ல எதுல இருக்குன்னே தெரியல அப்படிங்கும் போது கன்வெர்ட் இன்டு யுவர் மதர் டங். அதாவது உங்களோட மதர் டங் எதுவோ, இப்ப நம்ம மதர் டங் என்ன தமிழ், தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க ப்ராப்பரா. அப்படியே நீங்க வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது, ப்ராப்பர் தமிழ். ஓகேவா, இந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆர் ஆன் தி டெஸ்க் ஃபார் ரிவ்யூ. ஒரு மேஜையில வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னது லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ்? அது என்னது, ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. ஐட்டம்ஸ் எழுதுனா ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. என்னது, அந்த ஐட்டம்ஸ் எழுதுனா ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. சரியா, அந்த ஐட்டம்ஸ் எழுதுனா ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. அப்ப லிஸ்ட் அப்படிங்கிறது என்னது, ஒரு லிஸ்ட் தான், நிறைய லிஸ்ட் கிடையாது. லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ், அந்த ஐட்டம்ஸ் வந்து லிஸ்ட். அப்ப அதை ஃபாலோ பண்ணி என்ன வரணும், சிங்குலர் வெர்ப் தான் வரணும். அப்ப என்ன வரும், லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இஸ், the list of items is on the desk for review. So option B தான் வந்து ஆன்சர். என்ன சார் கரெக்டா புரியுதா இல்லையா? ஐட்டம்ஸுக்கு ஆர் ஒரு கரெக்ட் தான், நீங்க கேட்க உங்க டவுட் கரெக்ட் தான். ஐட்டம்ஸுக்கு ஆர் ஒரு கரெக்ட் தான், ஆனா அவங்க லிஸ்ட்ல தான் ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப இதுவே the items are in the on the desk அப்படின்னு சொன்னா கரெக்ட், the items are on the desk கரெக்ட். ஆனா ஐட்டம்ஸ் அவங்க டேபிள் வைக்கல, ஐட்டம்ஸ் எழுதுனா லிஸ்ட் வச்சிருக்காங்க. புரியுதா? இந்த மாதிரி சிம்பிள் ஆன்சர் பண்ணும். ஓகேவா, ஸோ வேர்ப் என்னைக்குமே ஃபர்ஸ்ட் வரக்கூடிய நவுன் தான் எடுக்கும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நவுன் the list. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, ஓகே, அடுத்து பாருங்க. neither he nor his friends has arrived. இப்போ இந்த ரூல் நம்ம நிறைய இடத்துல பார்த்திருப்போம், நீங்க நிறைய இங்கிலீஷ்ல படிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம முப்படை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் வெளி ஸ்டூடெண்ட்ஸ் ஆகும், முப்படை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும், வெளி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்கு. தெரியலனாலும் கவனிங்க. ஓகேவா, அதனாலதான் இது ஒரு ஆல்ரவுண்டர் வீடியோன்னு சொல்றேன், எல்லாரும் பார்க்கலாம். ஓகேவா, neither nor, இந்த மாதிரி neither nor, either or, இது இல்லைன்னா அது, இது இல்லைன்னா அது, இல்ல ரெண்டுமே சேர்த்து, இல்ல ஆர், இந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட். ஓகேவா, ஒண்ணு இது இல்ல அது, இல்ல ரெண்டுமே இல்ல, இந்த மாதிரி நெகட்டிவ் டோன் வந்துச்சு அப்படின்னா என்னைக்குமே அடுத்து வரக்கூடிய வேர்ப் அப்படிங்கிறது கடைசி நவுன் தான் இருக்கு. புரியுதா இல்லையா? இப்போ நெய்தர் நார், இல்ல எய்தர் ஆர், எய்தர் ஆர், ஆர் நாட் ஒன்லி பட் ஆல்சோ, நாட் ஒன்லி பட் ஆல்சோ, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வரும்போது இது இல்லைன்னா அது, இது இல்லைன்னா அது, இல்ல ரெண்டுமே இல்ல அப்படின்னு ஒண்ணு இல்ல ஒண்ணு, இந்த நெகட்டிவ் டோன்ல வரும்போது வரக்கூடிய வேர்ப் வந்து அதுக்கு பக்கத்துல இருக்க நவுன் தான் எடுப்போம். பக்கத்துல இருக்க நவுன் என்னது, நெய்தர் ஹி, இது வந்து சிங்குலர், ஹீன்னா என்ன, ஒருத்தன். ஓகேவா, ஒருத்தர், ஹீனா என்னது, ஒருத்தர். இதுவே ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா என்னது, நிறைய பேர். ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ப்ளூரல், கரெக்ட் தானே? இது ப்ளூரல், இது சிங்குலர். அப்ப பக்கத்துல இருக்க நவுன் என்னது, ஃப்ரெண்ட்ஸ். அப்ப என்ன வரும், ஹாஸ்க்கு வேற என்ன வரணும், ஹேவ் அப்படிங்கிறது வரணும். தெரிஞ்சுக்கும் தானே? ஹாஸ்ங்கிறது சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம், ஹேவ்ங்கிறது ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம். ஹேட் அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம், இது ரெண்டும் பிரசன்ட் ஃபார்ம். ஹேட் ப்ளூரல் சிங்குலர் ரெண்டுத்துக்குமே வரும், ஆனா பாஸ்ட் ஃபார்ம்ல வரும். அப்ப நமக்கு நீங்க என்ன இருக்கு, பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப ஹாஸ்க்கு வேலை எது வரணும், ஹேவ் வரணும். சி இஸ் தி ஆன்சர். சி தான் எரர் இருக்கு. ஓகேவா,
எல்லாமே எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின் தான். ட்ரை பண்ணுங்க ஓகேவா, பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க நீங்களே. ஓகே, அடுத்து he gave me many pieces of advices. he gave me many pieces of advices. ஒரு விஷயம் பாருங்க, அட்வைஸ் அப்படின்னாலே ஒரு கம்ப்ளீட்டா நிறைய தான் பண்ண முடியும். ஏதாவது ஒரு வேர்ல அட்வைஸ் பண்ண முடியுமா? ஒரே ஒரு வேர்ல அட்வைஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஆக்சுவலி இட் இஸ் இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு பாசிபிள் இல்ல. ஒரு வேர்ல யாராலையுமே பிராக்டிகலா அட்வைஸ் பண்ணவே முடியாது. அப்ப அட்வைஸ்னால என்னது? நிறைய வேர்ட்ஸ் பண்ணி யூஸ் பண்றது. அப்போ அது வந்து என்னது? அன்கவுண்டபிள் நவுன். உங்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு கவுண்டபிள், ஓகேவா? ஒன்னு கவுண்டபிள். கவுண்டபிள் கால்குலேட்டபிள் ரெண்டு இருக்கு. கவுண்டபிள் கால்குலேட்டபிள்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து வானத்துல ஸ்டார்ஸ் இருக்கு, நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. ஸ்டார்ஸ் ஆர் அன்கவுண்டபிள். தப்பு. ஸ்டார்ஸ் வந்துச்சுன்னா ஸ்டார்ஸ் இஸ் கவுண்டபிள். என்னன்னா கை விட்டு உங்களால பிசிக்கல் டச் இல்லாம, நீங்க பிசிக்கலா அதை டச் பண்ணாம கை விட்டு என்ன முடிஞ்சதுன்னா அது கவுண்டபிள், ஓகேவா? இதுவே உங்களால கால்குலேட் பண்ண முடியலன்னா கால்குலேட்டபிள். நம்ம ஸ்டார்ஸை கால்குலேட் தான் பண்ண முடியாது, எத்தனை இருக்குன்னு ஃபைனலா கொண்டு வர முடியாது. ஆனா 1 2 3 கை விட்டு என்ன முடியும், அப்ப அது கவுண்டபிள். இதுவே அட்வைஸ் நீங்க கை வைக்காம கவுண்ட் பண்ண முடியாது, அப்ப அது அன்கவுண்டபிள். இதுவே அரிசி இருக்கு, அரிசி எல்லாம் நம்ம கீழே கொட்டிடுறோம், கை வைக்காம என்ன முடியுமா? முடியாது. தூரத்துல வந்து நீங்க அரிசியை கொட்டி விட்டு என்னீங்கன்னா ஒரே ஒரு முட்டா இருக்கும், அப்ப அதை நீங்க எப்படி என்னவீங்க? கை வச்சுதான் என்ன முடியும், கை வைக்காம என்ன முடியாது, அப்போ அது அன்கவுண்டபிள். புரிஞ்சுதா இல்லையா? சோ கவுண்டபிள் அப்படின்னா கை வைக்காம என்ன கூடியதா இருக்கணும். எப்படி? கை வைக்காம பிசிக்கல் டச் இல்லாம நீங்க என்ன முடிஞ்சதுன்னா அது கவுண்டபிள், ஓகேவா? சோ இந்த அட்வைஸ் அப்படிங்கிறது அன்கவுண்டபிள், ஓகேவா? சோ அட்வைஸ் அப்படிங்கிறது அன்கவுண்டபிள், அட்வைசஸ் அப்படிங்கிறது வராது. ஆன்சர் என்ன அப்படின்னா சி இஸ் தி ஆன்சர். he gave me many pieces of advices வராது, many pieces of advice அப்படிதான், ஓகேவா? சோ many ஃபாலோ பண்ணி ப்ளூரல் வரலாம், ஓகேவா? many pieces of advice தான் வரணும், பீசஸ் வரலாம். ஏன்னா many ஃபாலோ பண்ணி எப்பவுமே ப்ளூரல் தான் இருக்கும். many அப்படினாலே நிறைய அப்படின்னு அர்த்தம். சோ பீசஸ் ப்ளூரல் கரெக்ட், ஆனா அட்வைஸ் தான் வரணும், அட்வைசஸ் அப்படிங்கிறது வராது, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, she bought 2 dozens oranges yesterday. சோ 2 அப்படிங்கிறது 2. சோ டசன்னா என்ன? டசன் என்ன நம்ம சொல்லிருக்கோம்? டசன்னாலே 12 சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. டசன் என்னது? 12, ஓகேவா? ஒரு டசன் என்னது? ஒரு டசன் 12. அப்போ 2 டசன் என்னது? 2 டசன் 24. அப்போ எத்தனை நம்பர் போட்டாலும் நீங்க நம்பர் போடாம, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் டசன்ஸ் ஆஃப் இல்ல she bought dozens of oranges அப்படி சொல்லலாம். she bought dozens of எத்தனை டசன் தெரியாது, குறிப்பிட்டானா நிறைய டசன் இருக்கு, ஓகேவா? குறிப்பிட்டு சொல்லல, எத்தனை கரெக்டா எத்தனை டசன் எனக்கு தெரியாது, ஆனா நிறைய டசன் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 60 இருக்கலாம், 90 இருக்கலாம், 120 இருக்கலாம், 180 இருக்கலாம், 300 இருக்கலாம், எவ்வளவு வேணா இருக்கலாம். ஆனா எனக்கு எவ்வளவு டசன் தெரியாது. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க டசன்ஸ்க்கு எஸ் போட்டுக்கலாம், சரியா? ஆனா முன்னாடி ஒரு நம்பர் 2 டசன் 3 டசன் அப்படின்னா டசன் தான் வரணும், டசன்ஸ் வரக்கூடாது. 2 டசன்ஸ் 10 டசன்ஸ் 100 டசன்ஸ் அப்படிங்கிறது வரவே கூடாது. ரொம்ப பிக்ஸ்டு, ரொம்ப ரிப்பீட்டடா இருக்கும், ஓகேவா? அப்ப எரர் எங்க இருக்கு? பி பார்ட்ல, ஓகேவா? டசன்ஸ்ல இருக்கு, சரியா? சோ டசன் தான் வரணும். 2 டசன் இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஓகே? ஆப்ஷன் பி. நீங்களே பாஸ் பண்ணுங்க, நான் ஆன்சர் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. அப்படியே நான் அடுத்த கொஸ்டின் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஸ்க்ரோல் பண்ணி முடிச்சுட்டு ஒரு செகண்ட் கேப் விட்டாலும் அதை நீங்க பாஸ் பண்ணி ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்க, சரியா? No sooner did he arrive when it started raining. இந்த ரூல் ஆல்ரெடி நீங்க ஷார்ட்ஸ்ல பாத்துப்பீங்க, 30 ஷார்ட்ஸ் எடுத்து பார்த்தாலே அதுல இந்த ரூலை படிச்சிருப்போம். So no sooner is always followed by inversion. இன்வர்ஷன்னா என்ன சார்? verb, சாரி, இன்வர்ஷன்னா என்ன சார்? சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப், அதாவது சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் தான் வேர்ப் வரணும். இன்வர்ஷன் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும், வேர்ப் பிளஸ் சப்ஜெக்ட். அதாவது வேர்புக்கு அப்புறம் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அதான் இன்வர்ஷன். சோ நோ சூனர், ஹார்ட்லி, ரேர்லி, ஸ்கேர்ஸ்லி, இந்த மாதிரி நெகட்டிவ் டோன்ல ஒரு வேர்டு, நெகட்டிவ் டோன் உள்ள ஒரு வேர்ட்ல அந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி இன்வர்ஷன் அப்படிங்கிறது அப்ளை ஆகிருக்கணும், அது நமக்கு தெரியும். சோ அந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் டோன், நோ சூனர். சோ இன்வர்ஷன் அப்ளை ஆகிருக்கணும். எஸ், ஹீ டிட் இருந்தா அது தப்பு, டிட் ஹீன் இருக்கு, ஆப்வியஸ்லி கரெக்ட். சோ ஏ பார்ட்ல எரர் இல்ல, ஏ இஸ் கரெக்ட், ஓகேவா? அப்போ அரைவ் இந்த இடத்துல இருக்கு பாருங்க. நோ சூனர், ஹார்ட்லி, ரேர்லி, ஸ்கேர்ஸ்லி, ஹார்ட்லி, ரேர்லி, ஸ்கேர்ஸ்லி, these all followed by, இந்த 3 வேர்டு எதுல ஃபாலோ பண்ணும்? when அப்படிங்கிறது. அதாவது இந்த 3 வேர்டு ஹார்ட்லி, ரேர்லி, ஸ்கேர்ஸ்லில ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி என்ன வரணும்? when அப்படிங்கிறது வரணும். அப்ப நோ சூனரை ஃபாலோ பண்ணி dan வரணும், when வரக்கூடாது, ஓகேவா? dan, THAN, dan, THEN சம்டைம்ஸ் கொடுத்திருப்பாங்க, then கொடுத்திருப்பாங்க, நீங்க அதை மாத்தி போடக்கூடாது, THAN danங்கிறது வரணும், ஓகேவா? சோ எரர் இஸ் இந்த எந்த பார்ட்? when, ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் தி எரர், dan வரணும், சரியா? நெக்ஸ்ட். ஓகே, இந்த பாருங்க இந்த ரூல், நீங்களே ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்களே ஆன்சர் இது என்னன்னு கொஸ்டின் நம்பர் 6 போட்டு கமெண்ட்ல ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம்.
பாஸ் பண்ணி வச்சு நீங்களே சொல்லி பாருங்க. சரியா? இதுவுமே நீங்க ஷார்ட்ஸ்ல பாத்திருப்பீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ரூல். ஹி இஸ் சீனியர். நான் இதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லியிருந்தேன். சார் இதை எப்படி சார் மனப்பாடம் பண்றது? சிம்பிளான ட்ரிக். ஒரு வேர்டு ஓஆர்ல முடிஞ்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி என்ன வரணும்? இஆர் ஆர் ஆர்இல முடிஞ்சுன்னா என்ன வரணும்? இதுல ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ் இருக்கு. அது இந்த கொஸ்டின்ல வச்சிருக்கேன். அந்த ஷார்ட்ஸ்ல என்னால சொல்ல முடியல. பட் இந்த வீடியோல நான் வச்சிருக்கேன். நீங்க பார்த்தா உங்களுக்கே புரியும். ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ் தான். ஓகேவா? சோ ஓஆர்ல முடிஞ்சா எப்பவுமே அதை ஃபாலோ பண்ணி டூ வரணும். இஆர் இல்ல ஆர்இல முடிச்சா நான் ஃபாலோ பண்ணி என்ன வரணும்? தான் அப்படிங்கிறது வரணும். அப்ப இங்க என்ன இருக்கு? ஓஆர்ல முடிஞ்சிருக்கு. கரெக்டா? அப்ப அதை ஃபாலோ பண்ணி என்ன வரணும்? டூங்கிறது வரணும். ஆனா இங்க என்ன முடிஞ்சிருக்கு? தான் முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த பார்ட்ல தான் எரர் இருக்கு. இங்க டூ வரணும். சோ பி இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? கெஸ் பண்ணுங்க. இதான் அந்த எக்ஸெப்ஷன் கேஸ். சொல்லுங்க பார்க்கலாம். ஐ ப்ரிஃபர் டீ தேன் காஃபி இன் த மார்னிங். ஓஆர்ல முடிஞ்சா டூ வரணும். இஆர் இல்ல ஆர்இல முடிஞ்சா என்ன வரணும்? தான் வரணும்னு சொல்லுவோம். இப்போ இஆர்ல முடிஞ்சிருக்கு. அப்ப தான் வந்திருக்கு. அப்ப ஆன்சர் நோ எரரா சார்? கிடையாது. தட் எக்ஸெப்ஷன் கேஸ் இங்க அப்ளை ஆகும். ப்ரிஃபர் ஓஆர்இ இல்ல ஆர்இ வரலாம். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்ன வரணும்? தான் தான் வரணும். கரெக்டா? ஆனா ப்ரிஃபர்னு ஒரு வேர்டு வரும்போது அதை ஃபாலோ பண்ணி டூ தான் வரும். சோ திஸ் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி எக்ஸெப்ஷன் கேஸ். இது ஒன்னு மட்டும் தான் அப்படி மாறி இருக்கும். அதனாலதான் எக்ஸெப்ஷன் கேஸ் சொல்றோம். ப்ரிஃபரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாமே சேம் தான். உங்களுக்கு ஆர்இ இஆர் வந்தா தான் தான் வரும். ஓஆர் வந்தா டூ தான் வரும். கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. மாத்தி போட்டுறாங்க. ஓஆர் வந்தா தானும் இஆர் வந்தா டூவையும் போட்டுறாதீங்க. கன்ஃபியூஸ் பண்ணாம போடுங்க. ப்ரிஃபர் வந்தா என்ன வரணும்? டூ தான் வரணும். சோ டூ இங்க தான் எரர் இருக்கு. ஓகேவா? ஐ ப்ரிஃபர் டீ டு காஃபி இன் த மார்னிங். ஓகேவா? சோ டூ தான் வரணும். பி இஸ் த எரர். ஓகே, பி பி த ஆன்சர். நெக்ஸ்ட். ஓகே, இது பாத்தீங்கன்னா இமேஜினரி. இஃப் ஐ வாஸ் அ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை டு யூ. இஃப் ஐ வாஸ் அ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை டு யூ. சோ இமேஜினரி அப்படின்னு சொல்லுவாங்க. இமேஜினரினா என்னன்னா நடந்திருந்தால். ஒரு இதுல கூட இல்ல சகல நான் மட்டும் ஸ்பாட்ல இருந்திருந்தா அப்படின்னு பேட் வேர்ட்ஸ் கூட சொல்லுவாங்க. ஓகேவா? நல்லா இருக்கும். இந்த நான் மட்டும் இருந்திருந்தேன்னு வச்சுக்குவேன் அதை பண்ணிருப்பேன். நான் மட்டும் அங்க இருந்தேன்னு வச்சுக்குவேன் இது எப்படி பண்ணிருப்பேன். அங்க இருந்தா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அது வேற. ஆனா நம்ம ஸ்பாட்ல இல்லாம இப்படி பேசுவோம். நான் மட்டும் இருந்திருந்தேன் இது எப்படி பண்ணிருப்பேன்டா, நீ பண்ணாத தப்பு. ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் நிறைய ஆர்குமெண்ட், வீட்லயும் சரி நிறைய ஆர்குமெண்ட் வரும். நான் இருந்ததுனா நான் அப்படி பண்ணிருப்பேன். அது எல்லாமே இமேஜினரி சென்டென்ஸ். இருந்ததே இல்லாத ஒண்ண இருக்கிற மாதிரி நினைச்சு சொல்றது. ஓகேவா? சோ இதுதான் இது. இஃப் ஐ வாஸ் அ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை டு யூ. நான் மட்டும் பறவையா இருந்தா நான் உன்கிட்ட பறந்து வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி இமேஜினரி சென்டென்ஸ் அப்படி அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சிம்பிள் ட்ரிக் தான். இஃப்ல ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இஃப்ல ஸ்டார்ட் ஆகுறது எல்லாமே இமேஜினரி சென்டென்ஸ் தான். சோ இஃப் அத கண்டிஷனல் சென்டென்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. நீங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேணாம். ஓகேவா? வேணும்ன்றவங்க படிச்சுக்கோங்க. கண்டிஷனல் சென்டென்ஸ். ஓகேவா? இஃப்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா கண்டிஷனல் சென்டென்ஸ். அது இமேஜினரி சொல்லுவாங்க. அப்ப ஸ்டார்ட் ஆகும்போது அதை ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் வரும். ஐயோ, ஷியோ, ஹியோ. அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடியது எப்பவுமே என்னதான் இருக்கும்? வேறா தான் இருக்கும். ஓகேவா? வேர். இஃப் ஐ வேர் யூ எல்லா இமேஜினரி. இஃப்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா வேர் போட்டுருங்க. இஃப் ஐ வாஸ் அ பேர்ட், இஃப் ஐ வாஸ் வேர் அ பேர்ட் அப்படிங்கறத கரெக்ட். இஃப் ஐ வாஸ் யூ நான் மட்டும் உன் இடத்துல நான் இருந்ததுன்னா நான் இதை பண்ணிருப்பேன். அப்போ ஐ வேர், ஷி வேர், ஹி வேர். வேர் தான் இந்த இடத்துல வரும். சோ எரர் இஸ் இந்த ஏ பார்ட். ஓகேவா? ஏ தான் ஆன்சர். ஓகேவா? எத்தனை பேர் ஏ சொன்னீங்க? கமெண்ட்ல 6th கொஸ்டின் ஆன்சர் சொல்லிருங்க. நான் இன்னும் 2-3 கொஸ்டின் கொடுக்குறேன். நீங்களும் ஆன்சர் சொல்லணும். என்ன கொஸ்டின் நம்பரோ அதை போட்டு கமெண்ட்ல ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. சரியா? இது சூப்பரான ஒரு ட்ரிக். நல்ல ட்ரிக் இருக்கு இதுக்கு. இதுக்கும் சொல்லி தரேன். நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆவீங்க. என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்லா ரீட் பண்ணி பாருங்க. ஐ ஹவ் பீன் லிவிங் ஹியர் சின்ஸ் 10 years. எங்க எரர் இருக்கு? ஐ ஹவ் பீன் லிவிங் ஹியர் சின்ஸ் 10 years. ஓகேவா? இதுக்கு சின்ன ட்ரிக் இருக்கு. என்ன அப்படின்னா சின்ஸ் வருமா ஃபார் வருமா? ஆன்சர் நானே சொல்லிடுறேன். இங்க ஃபார் தான் வரும். ஓகேவா? ஃபார் தான் வரும். எரர் இஸ் இந்த சி பார்ட். சின்ஸ் வராது, ஃபார் வரும். ஓகேவா? ஐ ஹவ் பீன் லிவிங் ஹியர் ஃபார் 10 years. சார் எப்படி சார் இதை நான் கண்டுபிடிக்கிறது? இதுக்காக இங்கிலீஷ் நிறைய ரூல் இருக்கு. நீங்க அவ்வளவுலாம் படிக்க வேணாம். நீங்க ஒன்னும் இங்கிலீஷ்ல நீங்க பிஏ இங்கிலீஷோ இல்ல எம்ஏ இங்கிலீஷோ லிட்டரேச்சர்ல வாங்க போறது கிடையாது. ஜஸ்ட் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பான். 3 கிராமர் கொஸ்டினோ 4 கிராமர் கொஸ்டினோ இருக்கும். அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பான். அதுல இருந்து நீங்க ஏதாவது ஒன்று டிக் பண்ணாதான் நீங்க பண்றது. அதுக்கு நீங்க ட்ரிக்க தெரிஞ்சுட்டா போதும். நீங்க ஒன்னும் ப்ராப்பர் ரூல் அப்படியே எக்ஸாக்டா டீப்பா படிக்கணும்னு தேவையில்ல. இப்போ நான் சொல்லி தரேன். என்ன அப்படின்னா இது ஒரு டேஷ். ஓகேவா? இந்த டேஷ்ல சின்ஸ் இல்ல ஃபார் அப்படிங்கிறது வரணும். ஓகேவா? அப்படி வரணும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்ட்ல முன்னாடி ஏ இல்ல அண்ட் இல்ல த ஏதாச்சும் ஒரு ஆர்டிகல். ஓகேவா? ஏ இல்ல தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன இருக்கு? சின்ஸ் அ லாங் டைம். இப்போ இந்த இடத்துல எப்படி போட்டுக்குவோம்? ஐ ஹவ் பீன் லிவிங் ஹியர் டேஷ் அ லாங் டைம் இருக்கு. 10 years இல்லாம டேஷ் அ லாங் டைம். ஐ ஹவ் பீன் லிவிங் ஹியர் டேஷ் அ லாங் டைம் அப்படின்னு இருக்கு. ரொம்ப நாளா அங்க இருக்கு. அப்ப இங்க என்ன வரும்? சின்ஸ் வருமா ஃபார் வருமா? சேம் ஃபார் தான் வரும். ஓகேவா? இப்போ இப்படி பாருங்க.
ஐ ஹவ் பீன் லிவிங் ஹியர். இப்ப இதுவே இந்த இடத்துல என்ன இருக்கு, எஸ் இருக்கு, இங்க ஏ இருக்கு, இன்னொரு இருக்கு டேஷ் போட்டுக்கிற. அதே மாதிரி இங்கே சின்ஸ் இல்ல ஃபார் வருது. என்ன ஒரு ஆன்சர்? ஃப்ரம் வராது, ஃப்ரம் வராது. நீங்க ஃப்ரம் இங்க போடுவீங்க, சில பேர் ஃப்ரம் வருமான்னு கேட்டா ஃப்ரம் வராது. நான் சொல்லிடுறேன், ஃப்ரம் வராது. ஏன் ஃப்ரம் வராது? நல்லா பாருங்க. ஐ ஹவ் பீன் லிவிங் ஹியர் சின்ஸ் 10 இயர்ஸ்க்கு நான் ஃபார் தான் வரும்னு சொல்லிட்டேன். ஐ ஹவ் பீன் லிவிங் ஹியர் லாங் டைமுக்கு ஃபார் தான் வரும்னு சொல்லிட்டேன். இங்க என்ன வரும்? ஃப்ரம் வருமா சின்ஸ் வருமா? ஃப்ரம் வராது. அப்ப என்ன வரும்? ஆப்வியஸ்லி சின்ஸ் தான் வரும். இங்க மார்னிங். ஏன் சார் இவ்வளவு கன்ஃபியூஷன்? ஜஸ்ட் சின்ன ட்ரிக் தான். அந்த டேஷுக்கு அப்புறம் வரக்கூடிய வேர்ட்ஸ்ல வேர்டு ஒரே ஒரு இது வந்து கம்ப்ளீட் இடம் தான். ஓகேவா? கேப் இருந்தாலுமே இந்த 10 இயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் வேர்டு தான், ஒரே வேர்டு தான், ரெண்டு வேர்டா பார்க்க கூடாது. இயர்ஸ் அப்படிங்கிறதுல எஸ் இருந்துச்சு, கடைசியில எஸ் இருந்துச்சுன்னா ஃபார் வரும். அதே மாதிரி ஆர்டிகல் இருந்தா ஃபார் வரும், இல்லைன்னா சின்ஸ் தான் வரும். பிக்சர். ஓகேவா? என்னது நல்லா புரிஞ்சுக்கோங்க. வரக்கூடிய டேஷ் சின்ஸோ ஃபாரோ போடக்கூடியதுக்கு அப்புறம் வரக்கூடிய வேர்ட்ல எஸ் இருந்துச்சுன்னா ஃபார் வரும். ஆர்டிகல், அதுக்கு முன்னாடி ஏதாவது ஆர்டிகல் அண்ட் இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க, அது இருந்துச்சுன்னா ஃபார் தான் வரும். ரெண்டுமே இல்ல, நார்மலா மார்னிங் ஈவினிங் எந்த எஸ்ஸும் போடல, இல்ல ஆர்டிகல் இல்ல அப்படின்னா என்ன வரும்? சின்ஸ் தான் வரும். அப்போ ஃப்ரம் ஏன் சார் வரக்கூடாது? பர்ஃபெக்ட் சென்டென்ஸ். ஹாஸ் ஹேவ் ஹேட், ஹாஸ் ஹேவ் ஹேட், இது மூணு இருந்துச்சுன்னா பர்ஃபெக்ட் சென்டென்ஸ். பர்ஃபெக்ட் சென்டென்ஸ்ல சின்ஸ் தான் வரணும், ஃப்ரம் வரக்கூடாது. சோ ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். புரிஞ்சுதா? புரியல அப்படின்னா நல்லா பாஸ் பண்ணி பொறுமையா என்ன பாருங்க. ஓகேவா? நல்லா புரியும். சரியா? He is an university student from Delhi. He is an university. Answer என்ன வரும்? He is an university student from Delhi. So AEIOU, AEIOU vowels, AEIOU vowels அப்படின்னு படிச்சிருப்போம். இது வந்துச்சுன்னா நம்ம முன்னாடி ஆன் போகணும் அப்படின்னு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. தப்பு. என்ன அப்படின்னா உயிரெழுத்துக்கள். அதான் பெரிய ட்ரிக். என்னன்னா உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் வந்துச்சுன்னா உயிரெழுத்துக்கள்னா அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ இந்த மாதிரி வேர்ட்ஸ், இந்த மாதிரி லெட்டர் நீங்க இதை தமிழ்ல மாத்தி பாருங்க. யூனிவர்சிட்டி, யூ யூ இந்த யூ போடுறீங்க. கரெக்டா? யூனிவர்சிட்டி. சோ யூனிவர்சிட்டி இப்படிதான் ஆரம்பிக்கும் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது. அப்ப என்ன யூல ஆரம்பிக்குது, உயிரெழுத்துக்கள் வருதா? இல்ல. அப்ப என்ன வரும்? ஆன்றது வரும். ஓகேவா? அரேஸ் இந்த பி பார்ட். ஓகே. இதுவே இங்க உயிரெழுத்துக்கள் இல்ல அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு? ஆன் தான். சாரி, உயிரெழுத்து இருந்துச்சுன்னா என்ன வரும்? ஆன் தான் வரும். சரியா? It is honest mistake by a day, by a boy. Okay, it is a honest mistake. இது ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ். H ல ஆரம்பிச்சு HO, H ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் vowel லெட்டர். ஓகேவா? H ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் vowel, H க்கு அப்புறம் AEIOU, இந்த மாதிரி AEIOU வந்துச்சுன்னா என்ன வரணும்? அதுக்கு முன்னாடி ஆர்டிகல் வரணும். இது ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ். ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வேர்டு H ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய ரெண்டாவது வேர்டு வந்து ஆர்டிகல், சாரி AE vowels இருந்துச்சுன்னா அப்ப என்ன வரணும்? ஆன்றது வரணும். சோ error is in the B part. Next thing. ரொம்ப சூப்பரான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் பண்றவங்க கிளியர் பண்றாங்க. நீங்க நிறைய பேர் சொல்லுவீங்க, சார் எனக்கு 2 மார்க்ல போயிடுச்சு, 3 மார்க்ல போயிடுச்சு, 1 மாசம் ப்ரிப்பேர் பண்ணேன், ஓவரால்ல போயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிளியர் பண்றாங்க. உங்களுக்கு அவங்களுக்கு அதான் வித்தியாசம். மீன்ஸ் உங்களுக்கு தான் யாருன்னா கிளியர் ஆல்ரெடி ரிப்பீட்டர்ஸ் இருப்பீங்கல்ல, கிளியர் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எக்ஸாம் கிளியர் பண்ணி வேலைக்கு போன ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து இடைவெளியா இருக்கு. என்ன சார் சொல்றீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சில மாடரேட் லெவல் கொஸ்டின், தப்புன்னு சொல்ல மாட்டாங்க, மாடரேட் ரூல் தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற சில கொஸ்டின்ஸை நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணிடுவாங்க. அவங்க தான் எக்ஸ்ட்ரா மார்க் வாங்கி வேலைக்கு ஈஸியா போவாங்க. சரியா? சோ அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க கிளியர். என்ன அப்படின்னா ஒர்க் ஹார்ட் லெஸ்ட் யூ ஷுட் ஃபெயில். இப்போ நல்லா பாருங்க, போத்னா என்னது? 2 பேரை சொல்றோம். அப்போ போத்தை ஃபாலோ பண்ணி கண்டிப்பா என்ன வரணும்? அண்டு வரணும். இதெல்லாம் கன்ஜெக்ஷன்ஸ். ஓகேவா? போத்தை ஃபாலோ பண்ணி அண்டு வரணும். போத்ல ஒரு சென்டென்ஸ்ல போத் இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பா அண்டு வரும். ஓகேவா? அதே மாதிரி பிட்வீன் இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி என்ன வரணும்? அண்டுன்றது வரணும். நாட் ஒன்லி இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி என்ன வரணும்? பட் ஆல்சோ. அதே மாதிரி லெஸ்ட்னு ஒரு வேர்ட் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய மாடல் வேர்ப்னா என்னன்னா should, shall, would, will, இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? மாடல் வேர்ப்ஸ் சொல்லுவோம். இந்த மாடல் வேர்ப்ஸ் வந்து வரும் கண்டிப்பா. லெஸ்ட்டை ஃபாலோ பண்ணி மாடல் வேர்ப்ஸ் வரும். அந்த மாடல் வேர்ப் என்னவா தான் இருக்கணும்? ஷுட்டா தான் இருக்கணும். ஓகேவா? SHOULD. ஓகே, ஷுட்டா தான் இருக்கணும். வரக்கூடிய மாடல் வேர்ப் ஷுட்டா மட்டும் தான் இருக்கணும், வேற எதுவுமே இருக்கு. ஃபிக்ஸ் பண்ணிங்க. அப்ப லெஸ்ட்டை ஃபாலோ பண்ணி என்ன வரணும்? வில் அப்படிங்கிறது வராது. என்ன வரும்? ஷுட் வரும். ஓகேவா? ஷுட் அப்படிங்கிறது சி இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஓகே, புரியுதா? சோ போத் ஃபாலோ பண்ணி அண்டு, பிட்வீன் ஃபாலோ பண்ணி அண்டு, நாட் ஒன்லி ஃபாலோ பண்ணி பட் ஆல்சோ, லெஸ்ட்டை ஃபாலோ பண்ணி ஷுட்.
பிக்ஸ்டா. நெக்ஸ்ட், the furniture in this room are very old. So மரம், நீங்க சேர தனியா சொல்லும்போது சேர்ஸ் ப்ளூரல்ல சொல்லலாம், டேபிள்னா டேபிள்ஸ் ப்ளூரல்ல சொல்லலாம். ஆனா ஃபர்னிச்சர்ங்கிறது ஒரு மரம். ஓகேவா, கம்ப்ளீட்டா எல்லாமே. அப்போ ஃபர்னிச்சர் இஸ் a uncountable noun. ஓகேவா, the furniture, சீனரி, இந்த மாதிரி வேர்ட்ஸ். சீனரி கேள்விப்பட்டீங்களா? சீனரி, ஓகேவா, சீனரிஸ் சொல்லக்கூடாது, சீனரி தான் சொல்லணும். ஓகேவா, சீனரி, ஃபர்னிச்சர், இது எல்லாமே அன்கவுண்டபிள் சிங்குலர். ஓகேவா, அன்கவுண்டபிள் சிங்குலர்னா இதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வேர்ப் எப்பவுமே என்னவா இருக்கணும்? சிங்குலரா இருக்கணும். அதாவது இஸ், வாஸ், ஹாஸ், ஹேட், இது 4 தான் வரும் வேர்ப். இந்த வேர்பை தவிர வேற எதுவுமே வராது. இங்க என்ன இருக்கு? ஆர் இருக்கு. சோ ஆறுங்கிறது வராது, இஸ் தான் வரும். சோ சி இஸ் த எரர் பார்ட். ஓகே, ஃபர்னிச்சர் அன்கவுண்டபிள் நவுன். ஓகே, ஃபர்னிச்சர் ஒரு மரம். ஓகேவா, ஃபர்னிச்சர், சீனரி எல்லாமே அன்கவுண்டபிள் நவுன். சரியா? He runs very fastly to catch the bus. ஸோ ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் சொல்ல முடியாது, பாசிட்டிவ் டிகிரி. ஓகே, வெரி அப்படிங்கிறது அதிகமா ஓடுறது, ஃபாஸ்ட்லி அப்படிங்கிறது அதிகமா ஓடுறது. ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் போட முடியும். He runs very fast. இது எதோட ஈக்குவல்? ஃபாஸ்ட்லி. ரெண்டுமே ஈக்குவல். வெரி ஃபாஸ்ட், ஃபாஸ்ட்லி அப்படிங்கிறது ஈக்குவல். ஆனா வெரி ஃபாஸ்ட், வெரி ஃபாஸ்ட்லி இது ரெண்டும் வராது. இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. வெரி ஃபாஸ்ட், ஃபாஸ்ட்லி ரெண்டுமே ஈக்குவல். வெரி ஃபாஸ்ட் ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஏன்னா ஃபாஸ்ட்லிங்கிற வரை இது வெரி ஃபாஸ்ட். அப்புறம் இதுக்கு இன்னொரு வெரி யூஸ் பண்ணணும். எடுத்துங்க, he runs fastly to catch the bus, he runs very fast to catch the bus. எது வேணா போட்டுக்கலாம். ஓகேவா, சோ error is in the B part. ஓகேவா, நெக்ஸ்ட். One of my friend is coming today. இது ரொம்ப ஈஸியான ரூல். One of the, each of the, either of the, neither of the, இந்த மாதிரி one of, each of, either of, இந்த மாதிரி வேர்ட்ஸ்ல சென்டென்ஸ் ஆரம்பிச்சதுன்னா இல்ல இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி எப்பவுமே ப்ளூரல் நவுன் பிளஸ் சிங்குலர் வேர்ப் தான் வரணும். ஓகேவா, ஃபிக்ஸ்டு ப்ளூரல் நவுன் சிங்குலர் வேர்ப். இப்ப பாருங்க, ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் சிங்குலர் வேர்ப் என்னது? இஸ், வாஸ், ஹாஸ், இதெல்லாம் என்னது? சிங்குலர் வேர்ப். அப்போ இஸ் இருக்கு, கரெக்ட். அப்ப என்ன? ப்ளூரல் நவுன் இல்ல, ப்ளூரல் நவுன் ஃப்ரெண்ட். அப்ப என்னது? ஃப்ரெண்ட்னா ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட் வராது, என்ன வரும்? ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது வரணும். சோ பி இஸ் த எரர் பார்ட். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட். எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நோட் எடுத்து நீங்க வீடியோ பாஸ் பண்ணி, எக்ஸாம் எனக்கு 1 மாசம் இருக்கு சார் அப்படின்னா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இல்ல 2 நாள் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டைம் இப்ப பாருங்க, எக்ஸாம்க்கு முதல் நாள் இன்னொரு டைம் பாருங்க. ஏன்னா 2 டைம் நீங்க எழுதல அப்படின்னா 2 டைம் பார்க்கணும். எழுதினீங்க அப்படின்னா ஒரு டைம் பார்த்தா போதும். சரியா? 10 miles are a long distance to walk. So 10 மைல்ஸ்ங்கிறது ஒரு கம்ப்ளீட்டா ஒரு இதை சொல்றாங்க. ஓகேவா, 10 miles. இந்த மாதிரி மைல்ஸ் குறிப்பிடும் போது எப்பவுமே அதை ஃபாலோ பண்ணி என்ன வரணும்? 10 miles, 1000 miles. அப்போ இஸ் தான் வரணும். ஓகேவா, இஸ் தான் வரும். மைல்ஸ் வந்தா ஃபாலோ பண்ணி சிங்குலர் இஸ் தான் வரும். ஓகேவா, 10 miles, 2 miles, 1 mile எல்லாமே மைல்னு வந்தாலே நம்ம என்ன சொல்லணும்? இஸ் தான் போடணும். ஓகேவா, பி பண்ணல. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், இதான் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரியா? நான் த ஃபர்னிச்சர், த சீனரின்னு சொன்னேன் இல்லையா? ஃபர்னிச்சர், த சீனரி இந்த மாதிரி எல்லாமே என்னவெல்லாம் வரும் நமக்கு? அதை ஃபாலோ பண்ணி சிங்குலர் வேர்ப் தான் வரும். ஸோ இதையும் அதே மாதிரி தான். இந்த ஃபர்னிச்சர் மாதிரி த நியூஸ், அதை ஃபாலோ பண்ணி என்ன வரணும்? சிங்குலர் தான் வரணும். ஆர் இல்ல இஸ். ஸோ பி இஸ், சாரி, சில தான் எரர் பட்டது. ஓகேவா, ஆர் வராது, இஸ் வரும். ஓகே, சி இஸ் த ஆன்சர். சார் என்ன சார் அப்ப நோ எரரே கிடையாதா? ரீட் பண்ணுங்க गाइस, ட்ரை பண்ணுவோம். ஈச் ஆஃப் த சொல்லுங்க பார்க்கலாம். ஒன் ஆஃப் த, எய்தர் ஆஃப் த, ஈச் ஆஃப் த நான் சொன்னேன்ல. அப்ப ஈச் ஆஃப் த ஆரம்பிக்குது. கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 19 என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். சோ ப்ளூரல் நவுன் சிங்குலர் வேர்ப் அதை யூஸ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. 6க்கு ரெண்டாவது கொஸ்டின் 19, 6ஓட ஆன்சர், அடுத்து 19ஓட ஆன்சர் போடுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் போலாமா? இப்போ சூப்பரான கொஸ்டின் இது, நல்ல ட்விஸ்டபிளான கொஸ்டின். ஓகேவா, நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். He is the tallest of 2 brothers. சார் ஆன்சர் நோ எரரா? கிடையாது. சூப்பர்லேட்டிவ். டாலஸ்ட் அப்படின்னா சூப்பர்லேட்டிவ்னா என்னன்னா நிறைய பேர் இருந்தா அட்லீஸ்ட் 2+. நிறைய பேர் என்னது? 2+, 2 கிடையாது, 2+. என்னது? அட்லீஸ்ட் 3 பேர். அட்லீஸ்ட் மினிமம் அட்லீஸ்ட் எத்தனை பேர் இருக்கணும்? 3 பேர் இருந்தாதான் 2+ன்னு சொல்லுவோம். கரெக்டா? அப்ப 2+ நவுன்ஸ், 2+ கேரக்டர் அங்க இருந்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி எப்பவுமே என்னதான் வரணும்? சூப்பர்லேட்டிவ் தான் வரணும். கரெக்டா? 2+ இருந்தாங்கன்னா எப்பவுமே என்ன வரணும்? சூப்பர்லேட்டிவ் தான். ஆனா இங்க என்ன மென்ஷன் பண்ணிட்டாங்க? 2 brothers அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. 2 பேர் தான் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன வரணும்? கம்பேரிட்டிவ் தான் வரணும். He is the taller. He is the taller. He is the வராது, he is taller. ஏன்னா EST
சூப்பர்லேட்டிவ் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி எப்பவுமே என்ன பண்ணும், த பண்ணும், ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளானதா நிறைய டைம் கேட்டிருக்காங்க. வெறும் he is tallest of two brothers கொடுப்பாங்க, அது தப்பு. he is the tallest கரெக்ட் தான். ஆனா இந்த இடத்துல the tallest வராது, என்னன்னு வரும், taller. he is taller of two brothers, ஓகேவா, er வரும், ஓகேவா. he is taller of two brothers, b is there. ஓகே, நெக்ஸ்ட். இதுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். 19 போட்டீங்களா, 6 19 21 என்னன்றதை நீங்க ஆன்சர் பண்ணுங்க. the sceneries of Kashmir are very beautiful. 6 19 21 ஒரு 5 கொஸ்டின் கொடுக்குறேன். மொத்தம் 50 கொஸ்டின், 5 கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணணும், ஓகேவா. ஆல்ரெடி நடத்தாதான், இந்த வீடியோல நடத்தினதான் உங்களுக்கு ஆன்சர் சொல்ல வைக்க போறேன், ஓகேவா. 6th கொஸ்டின், 19th கொஸ்டின், இப்போ 21st கொஸ்டின், ஓகேவா. 21st கொஸ்டின், ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி சப்ஜெக்ட் மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி சப்ஜெக்ட் ஆரம்பிக்கும் போது அதை ஃபாலோ பண்ணி சிங்குலர் வேர்ப் தான் வரணும், ஓகேவா. மேத்தமேட்டிக்ஸ் இஸ் a difficult subject for many, ஓகேவா. நிறைய பேருக்கு, ஓகேவா. அதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்ப் வந்து இந்த மெனியை குறிக்கும். இப்போ இதுக்கப்புறம் ஏதாவது இஸ் ஆறு வேற வந்துச்சுன்னா அது மெனியை குறிக்கும். ப்ளூரல்ல தான் வரும், மெனினாலே ப்ளூரல் தான். மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கும் போது இஸ் தான் வரணும், ஓகேவா. இஸ், அப்போ மேத்தமேட்டிக்ஸ், பி இஸ் தி ஆன்சர், சரியா. இது ஒரு சூப்பரான கொஸ்டின். நான் சொன்ன மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணுவாங்க, அவங்க இதுல மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. பிரெட் அண்ட் பட்டர் ஆர் மை ஃபேவரட். சார் ஆர்னா என்ன சார், ப்ளூரல் தானே சார், அப்ப ரெண்டு தானே சார் குறிக்கும், கரெக்ட் தான். ஆனா பிரெட் அண்ட் பட்டர் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள். பிரெட் பட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்க, பன் பட்டர் ஜாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்ப பன் பட்டர் அப்படிங்கிறது என்னது, தனித்தனி. பன் வேற பட்டர் வேற, நம்ம எப்படி சாப்பிடுறோம், உணவான சாப்பிடுறோம். சோ பன் பட்டர், ஓகேவா. பன் பட்டர்னு வந்துச்சுனாலும் சிங்கிள் தான் வரும். இங்கே என்ன வரும், இஸ் தான் வரும். என்ன சார் குழப்பறீங்க, பிரெட் பட்டர், பிரெட் தனி பட்டர் தனி தானே சார், அப்ப ப்ளூரல் தான் சார் சொல்லணும், கரெக்ட். ஆனா இந்த மாதிரி அவங்க ஆர்டிகல் போடாம சொல்லியிருந்தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் the bread and the butter, the bread and the butter இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி என்ன வரணும், ப்ளூரல் வரணும். ஆறு இல்ல வேர், ரெண்டுமே ப்ளூரல். இது பாஸ்ட் ப்ளூரல், இது பிரசன்ட் ப்ளூரல், ஓகேவா. ஆர் அப்படிங்கிறது கரெக்ட். ஏன்னா தனியா இந்த பிரெட் தனி, இந்த பட்டர் தனித்தனியா அவங்க சாப்பிடுறாங்க. the bread and the butter தனித்தனியா சாப்பிடுறாங்க. இதுவே சிங்கிள் ஆர்டிகல் the bread and butter, the bread and butter இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி என்ன வரணும், இஸ் தான் வரணும், சரியா. இஸ் தான் வரணும், ஓகேவா. சோ வெறும் பிரெட் அண்ட் பட்டர் கொடுத்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி இஸ் தான் வரணும், ஓகே. சோ பி இஸ் தேர், சரியா. நெக்ஸ்ட், he is more better than his brothers. he is more better. so more ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் கைஸ் வரணும். he is better than his brother, மோர்ங்கிறது வராது, ஓகேவா. என்ன மோர் பெட்டர், பெட்டர்ங்கிறதே ஒரு பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ்ல பாசிட்டிவ், ஓகேவா. பெட்டர்ங்கிறதே ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரி. அதுல போய் என்ன மோர் பெட்டர், பெட்டர்னாலே அவனை பெட்டரா இருக்கான் தான், அதான் மோர் பெட்டர், சரியா. சோ மோர் அப்படிங்கிறது வரவே வராது. he is better than his brother, ஓகேவா. B is the answer. scarcely had I reached when the show started. சூப்பரான கொஸ்டின், நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. ஹார்ட்லி, ரேர்லி, ஸ்கேர்ஸ்லி இன்வெர்ஷன் அப்ளை ஆயிருக்கு. சோ அதை ஃபாலோ பண்ணி தான் வரணுமா வென் வரணுமா அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஆல்ரெடி ரூல்ல சொல்லி கொடுத்தீங்க. சோ 6th 1 19th 1 அப்புறம் 21st ஏதோ சொன்னா, சோ நீங்களே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 25th, ஓகேவா. 4 கொஸ்டின் சொல்லியிருக்கேன். 25th இதுக்கான ஆன்சரையும் கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா. நீங்க இப்ப கரெக்டா ஆன்சர் பண்றவங்க கமெண்ட் பின் போடுறோம், சரியா. நீங்க கரெக்டா எந்த கமெண்ட் ஆன்சர் பண்றீங்களோ அதை பின் பண்ணி வைக்கிறோம், சரியா. The jury was divided in their opinions. The jury அப்படின்னா யாருன்னா, ஜூரினா என்னன்னா ஜட்ஜ். இப்போ இந்த ஜேபீம் படம் பார்த்திருப்பீங்க. ஜேபீம் எல்லா சீன்லயும் பாத்தீங்கன்னா, படத்துல தமிழ் படம் சீன்ஸ்ல, தமிழ் படத்துல பாத்தீங்கன்னா, தமிழ் மூவிஸ்ல இல்ல எந்த மூவிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஜட்ஜ் தான் உட்காந்துருப்பாரு. அது பின்னாடி ஒரு குமார் சார் சிங்கிள் ஜட்ஜ் தான் உட்காந்துருப்பாங்க. ஆனா ஜேபீம் படத்துல மட்டும் 2 உட்காந்துருப்பாங்க. அதுக்கு ரீசனே இந்த படத்திலே சொல்லிருப்பாங்க. ஏன்னா அது ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன். ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன்னா 2 ஜட்ஜ் உட்காந்துருப்பாங்க. இதே மாதிரி 3-4 ஜட்ஜ் உட்காந்துருக்க ஜூரிலாம் இருக்கு. அப்போ கம்ப்ளீட்டா நிறைய ஜட்ஜஸ் இருந்தாங்கன்னா, ஒரு இதுல நிறைய ஜட்ஜஸ் இருந்தாங்கன்னா அவங்களும் என்ன சொல்லுவாங்க, அதாவது 1+ ஜட்ஜ் அப்படின்னா 1+னா அட்லீஸ்ட் 2 ஜட்ஜஸ் இருப்பாங்க. அப்போ ப்ளூரல்ல இருப்பாங்க. அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவோம், ஜூரின்னு சொல்லுவோம். அப்போ அதை ஃபாலோ பண்ணி என்ன வரணும், வேர், ஓகேவா. சம்டைம்ஸ் வாஸ் வரும், பட் இந்த கேஸ்ல வேர் தான் வரும், ஓகேவா. ஏன் அப்படின்னா தனித்தனியா அவங்க ஒப்பீனியன் கொடுப்பாங்க, ஓகேவா. இதுவே ஜூரி காமனா ஒரு ஒப்பீனியன் கொடுத்தாங்க அப்படின்னா, the jury were divided in his opinion இருந்துச்சுன்னா அப்ப என்ன வரும், வாஸ் தான் வரும். ஆனா இங்க என்ன இருக்கு, தேர் அப்படிங்கிறதுக்கு என்ன சார் குழப்பறீங்க, just fix it guys. the police, the army, the cattle, இந்த மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ப்ளூரல் நவுன் தான், ப்ளூரல் வெர்ப் தான் வரும், ஓகேவா. the cattle are, the police are, the army are அப்படிதான் வரும். the police is வராது. நம்ம சீனரி, நியூஸ்,
அதுக்கு த ஃபர்னிச்சர் அதுக்கெல்லாம் சிங்குலர் சொன்னோம். ஆனா இதுக்கெல்லாம் ப்ளூரல் வரும். இதெல்லாம் சில எக்ஸெப்ஷன் கேஸ். என்னன்னு நான் வேர்டு எழுதி போடுறேன், அதை எப்படி எழுதி வச்சுக்கோங்க. ஜூரியை ஃபாலோ பண்ணி ரெண்டுமே வரும். ஏன் அப்படின்னா அதுக்கு வர ஃபாலோ பண்ண ப்ரொனவுனை பொறுத்தீங்க. தேர் அப்படிங்கிறது தனித்தனியா நிறைய பேர்த்த குறிக்குது. அப்ப தனித்தனியா ஒப்பீனியன் சொல்றாங்க. ஹீஸ் ஒப்பீனியன் வரும்போது ஒரே சிங்கிள் ஒப்பீனியன். அப்போ தேர்னா நிறைய பேரா ஃபாலோ முன்னாடி என்ன வரும், வேர் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? சோ எரர் இஸ் இன் த பி பார்ட். I have many works to do today. ஆன்சர் என்ன ட்ரை பண்ணுங்க. I have many works to do today. I have many works. I have many works to do today. ஆன்சர் என்ன ட்ரை. 1 second. Okay. ட்ரை பண்ணிட்டீங்களா? Just a second. Okay. I have many works to do today. இதுல works அப்படிங்கிறது என்னன்னா தனித்தனியா சொல்ல மாட்டாங்க. கவுண்டபிள் கிடையாது, ஒரு அன்கவுண்டபிள். அப்ப அதுக்கு முன்னாடி வர்றது மச் ஒர்க்ஸ் வரலாம். என்னது? மச் ஒர்க்ஸ் வரலாம், இல்ல லாட் ஆஃப் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது வரலாம், இல்ல ஒர்க் அப்படிங்கிறது வரலாம். வெறும் ஒர்க். இது மூணுல எது வேணா வரலாம். மூணுல எது வந்தாலுமே கரெக்ட். ஆனா மெனி ஒர்க்ஸ் அப்படிங்கிறது வராது. ஏன்னா மெனி அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கவுண்டபிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? கவுண்டபிள் தான் யூஸ் பண்ணுவோம். மெனி பென்ஸ், ஐ ஹாவ் மெனி பென்ஸ், ஐ ஹாவ் மெனி ஸ்லிப்பர்ஸ், I have many shoes, I have many clothes. இந்த மாதிரி கவுண்டபிள்ஸ் தான் என்ன வரும், மெனி அப்படிங்கிறது வரும். அன்கவுண்டபிளுக்கு எப்பவுமே மச் தான் வரணும். சோ மச் தான் வரணும், இல்ல லாட் வரணும். ஓகேவா? சோ பி இஸ் தி ஆன்சர். ஓகே. ஓகே, இது ரொம்ப ஈஸியான क्वेश्चन. இருந்தாலும் தெரிஞ்சுங்க. ஓகேவா? she is angry on me for my mistake. so angry on, angry at, angry on. so angry at அப்படின்னா எதுனா லிவிங் திங். ஓகேவா? லிவிங் திங். இதுதான் ரொம்ப ஈஸி गाइस. இதெல்லாம் ட்ரிக். ஓகேவா? நோட் பண்ணி வச்சுங்க. லிவிங் திங், நான் லிவிங் திங். ஓகேவா? லிவிங் திங், நான் லிவிங் திங். அதாவது angry on, I am angry on the company அப்படின்னு வரலாம். ஓகே? I am angry on the company, I am angry on the bus, I am angry on the mess. இந்த மாதிரி தனித்தனியா நம்ம சொல்லும் போது ஆங்கிரியான்னு சொல்லும் போது நம்ம நான் லிவிங் திங் தான் சொல்ல முடியும். ஓகேவா? இதுவே அட் போட்டோம் அப்படின்னா ஒரு பர்சன் மேல நம்ம ஆங்கிரியா ஜெலஸா இருக்கும் அப்படின்ற அர்த்தம். ஒரு பர்சன் மேல ஐ எம் ஆங்கிரி அட் ஹர், ஐ எம் ஆங்கிரி ஆன், ஐ எம் ஆங்கிரி அட் ஹிம், ஐ எம் ஆங்கிரி அட் மை மிஸ்டேக். சோ ஐ எம் ஆங்கிரி அட் மை மிஸ்டேக். இங்க என்ன வரும்? ஐ எம் ஆங்கிரி அட் மீ ஃபார் மை மிஸ்டேக். ஓகேவா? இவனோட மிஸ்டேக் மைங்கிறது. சோ இது என்னது? லிவிங் திங். அப்ப இங்க என்ன வரும்? ஐ எம் ஆங்கிரி அட் மீ. ஓகேவா? த ஆன்சர். he died from cancer வராது. he died of cancer. ஒரு டிசீஸ்ல tuberculosis, கேன்சர், இந்த மாதிரி எய்ட்ஸ், HIV இந்த மாதிரி விஷயத்துல இறந்து போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? இப்போ காலகட்டத்துல கேன்சர், சுகர், டயபிட்டிஸ் கேள்விப்பட்டீங்க, tuberculosis. இப்போ எய்ட்ஸ் அண்ட் கேன்சரோட வேல்யூ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இதனால பிளட் கேன்சர் அப்படின்னு தனியா சொல்றாங்க, HIV சொல்றாங்க. அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டிசீஸ்னால அவங்க இறந்து போறாங்க. சோ அவங்க அந்த மாதிரி வரும்போது டைடு ஃப்ரம் வராது, டைடு ஆஃப் வரும். ஓகேவா? he died of cancer. ஓகேவா? ஆஃப் வரும். சரியா? சோ B is the answer. சரியா? டிசீஸ்னால இறந்து போறாங்க, டைட் ஆஃப் தான் வரும். despite of his hard work he failed. so இது ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரிக், கத்துக்கோங்க. despite equal to in spite of. despite equal to in spite of என்ன சார் அப்படின்னா despite ஒரு சென்டென்ஸ் வேர்ட் இருந்துச்சுன்னா அது equal to in spite of. despite ofன்றது வரவே வராது, அப்படி கிடையவே கிடையாது. ஓகேவா? தப்பு. in spite ofன்றது தான் இருக்கு. அதுக்கு ஈக்குவல் என்னது? despite தான் in spite of சொல்றோம். despite ofன்றதே கிடையாது. despite his hard work he failed, in spite of his hard work he failed. சோ ரெண்டுல எது வேணா வரலாம். despite வரலாம், in spite of வரலாம். despite of அப்படிங்கிறது வராது. சோ A பார்ட்ல தான். சரியா? ஓகே, நெக்ஸ்ட். The quality of mangoes were not good. The quality of mangoes. So mangoes அவங்க சொல்லல, mangoes பத்தி அவங்க பேசவே இல்லை. மேங்கோவோட குவாலிட்டியை சொல்றாங்க. அப்ப அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது அன்கவுண்டபிள் நோ. சோ அந்த அன்கவுண்டபிள் நோனை ஃபாலோ பண்ணி எப்பவுமே என்னதான் வரணும்? சிங்குலர் வெர்ப் வாஸ் தான் வரணும். ஓகேவா? வாஸ்ல இஸ் வரலாம். இங்க பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. சோ நம்ம வேருக்கு பதிலா வாஸ் போட்டுக்கலாம். சரியா? சோ C is the error. ஓகே, the குவாலிட்டியை பத்தி தான் பேசுறாங்க, மேங்கோஸ் பத்தி பேசலாம். ஓகேவா? நெக்ஸ்ட். every boy and every girl were present. நான் சொன்னேன் இல்லையா? தனித்தனியா போடுறதா என்ன வரும் அப்படின்ட்டு?
each and every and every, each and each, each and each, every and every, each and every. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி எப்பவுமே என்ன வரணும், சிங்குலர் verb தான் வரணும். இதை ஃபாலோ பண்ணி எப்பவுமே என்ன வரணும், சிங்குலர் verb தான் வரணும். என்னது, ஈச் அண்ட் ஈச், எவ்ரி அண்ட் எவ்ரி, ஈச் அண்ட் எவ்ரி, இந்த மாதிரி மூணு வந்துச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி எப்பவுமே சிங்குலர் verb தான் வரணும். ஸோ வேர் வரக்கூடாது, வாஸ் தான் வரும். சரியா? நெக்ஸ்ட், unless you don't work hard you won't pass. So unless அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் வேர்ட். சரியா? unless அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் வேர்ட். unless you don't work hard, நான் ஒர்க் ஹார்ட் பண்ணாம இருந்து, unless நான் பண்ணாம இருந்திருந்தா, புரியுதா இல்லையா? நான் வந்து ஒர்க் ஹார்ட் பண்ணாம இருந்திருந்தா, பண்ணாம இருக்காம இருந்திருந்தா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. புரியுதா இல்லையா? குழப்பமா இருக்கா? அப்படி வரக்கூடாது. நான் ஒர்க் ஹார்ட் பண்ணாம இருந்தா அப்ப என்ன வரக்கூடாது, டோன்ட் வரக்கூடாது. unless you work hard, unless you work hard you won't pass the exam. நீ unlessனால என்னது, நீங்க பண்ணலன்னு தான் அர்த்தம். unless you work hard, நீங்க ஒர்க் ஹார்ட் பண்ணலன்னா you won't pass the exam. unless you don't work hard வந்துச்சா, நீங்க ஒர்க் ஹார்ட் பண்ணாம இருந்திருந்தா, நீங்க ஒர்க் ஹார்ட் பண்ணாம இருந்திருந்தா அதான் இது சொல்லுது. ஓகேவா? சோ இந்த சென்டென்ஸே வராது. சோ அன்லெஸ் ஃபாலோ பண்ணி வரக்கூடிய அந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ், நான் ஃபுல் சென்டென்ஸ் சொல்ல அந்த கமாக்கு முன்னாடி இருக்க அந்த ஒரு பிரேஸை மட்டும் சொல்றேன். இந்த ஒரு பிரேஸ்ல மட்டும் என்ன எப்பவுமே வரக்கூடாதுன்னா நெகட்டிவ் வரவே கூடாது. unless until, unless until அதை ஃபாலோ பண்ணி அந்த கமாக்குள்ள, இந்த சைடு கமாக்கு அப்புறம் இல்ல ஃபுல் ஸ்டாப் அப்புறம் எப்படி வேணா வரலாம், கமாக்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, நெகட்டிவ் யூஸ் பண்ணவே கூடாது. நெகட்டிவ் யூஸ் பண்ணவே கூடாது. சரியா? சப்போஸ் நெகட்டிவ் யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடியது பாசிட்டிவா இருக்கும். புரியுதா இல்லையா? நெகட்டிவ் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அங்க நெகட்டிவ் இருக்கு. இங்க நீங்க நெகட்டிவ் யூஸ் பண்ணீங்கன்னா இங்க பாசிட்டிவா இருக்கும். unless you don't work hard you pass the exam, அப்படி வேணா வரலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஆன்சர் வந்து இதுல பி பார்ட். ஓகேவா? ஓகே ஓகே, இருக்கு. although, அடுத்து 34, although he was ill but he went to work. although he was ill but he went to work. so although நான் முதல்ல சொன்னேன்ல unless வந்தா நெகட்டிவ் வரக்கூடாது, அதே மாதிரி தான் இதுவும். although வந்துச்சுன்னா ஏதாவது ஒண்ணுதான் வரணும், although இல்ல பட் ஏதாவது ஒண்ணுதான் வரணும். இந்த சென்டென்ஸ்ல although he was ill, ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் இல்ல இருந்திருக்கான். ஓகேவா? எக்ஸாம்க்கு அப்புறம் நடக்கிற மாதிரி இருந்தா பட் போடலாம். பட் எக்ஸாம்க்கு முன்னாடி, ஒர்க்குக்கு முன்னாடி என்ன இருக்கான், ஃபீவரா இருந்திருக்கான். ஓகேவா? அதனால although தான் ஃபர்ஸ்ட் வரும். சோ பட்ங்கிறது வராது. ஓகேவா? ரெண்டும் சேம் சென்டென்ஸ்ல வரக்கூடாது, although பட்டும். சோ வேர் இஸ் எரர், பி இஸ் எரர். although he was ill he went to work, அப்படிதான் வரும். சரியா? போத் ரோஹன், இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் என்னன்னு. போத்ன்ற வேர்டு வந்திருக்கு, அதை ஃபாலோ பண்ணி என்ன வரும் அப்படிங்கறத நான் இந்த வீடியோ ஃபுல்லா பொறுமையா பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். வீடியோ ஃபுல்லா பொறுமையா ஸ்கிப் பண்ணாம பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லலாம். இது 5th கொஸ்டின் நான் தரதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டேன்னா 5th கொஸ்டின் போத் ரோஹன் as well as ரோஹன் ஆர் கமிங். சோ எரர் எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கொஸ்டின். சரியா? I asked him that why he was late. இங்க தட்டுங்கிறது அவசியமே இல்லை guys. I asked him why he was late. நான் வந்துட்டு கேட்டேன் ஏன் லேட்டா வந்தோம், அவ்வளவுதான். I asked him why he was late. நான் கேட்டதுனால, இந்த தட் அப்படின்றதே நாலு அப்படின்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் I asked him that's why he came fast அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் கேட்டேன் அதனால அவன் ஃபாஸ்டா வந்தான். அப்ப தட்டுங்கிறது என்னது, அதனாலன்ற வேர்ட மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? நான் கேட்டேன் அதனால அவன் லேட்டா வந்தான் கிடையாது, கேட்டதான் அவன் ஏன் லேட்டா வந்தான். அப்போ தட்டுங்கிற வேர்டு வரவே வராது. சரியா? சரியா? I asked him why he was late. B is the answer. சரியா? The cattle is grazing in the field. The cattle is grazing in the field. So the cattle, the police, the army, இதெல்லாம் வந்து plural uncountable noun. ஓகேவா? plural uncountable noun ஃபாலோ பண்ணி plural verb வரும். The furniture, the scenery, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா singular uncountable, the new singular uncountable noun. ஓகேவா? சோ இந்த cattle இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி என்ன வரணும், இஸ் வரக்கூடாது, ஆர் அப்படிங்கிறது வரணும். சோ பி இஸ் எரர் பார்ட். ரொம்ப சிம்பிளான क्वेश्चन, ஆல்ரெடி நடந்தது. சரியா? ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. He is one of the richest man in India. So என்ன வரும் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன் ஆஃப் த, ஈச் ஆஃப் த, எய்தர் ஆஃப் த, ஒன் ஆஃப் த, ஈச் ஆஃப், எய்தர் ஆஃப் வந்துச்சுன்னா என்ன வரும், மேன் வரக்கூடாது. மேன்ஸ் இல்ல மென். மேன்ஸ் நிறைய பேர் சொல்லுவீங்க. ரூலை பார்த்தா என்ன சொல்லிருப்பீங்க, சார் சொல்லி கொடுத்தாரு. அப்போ ப்ளூரல் நவுன் மேன்ஸ். சிங்குலர் வேர்ப் இருக்கா, வேர்பே இல்ல. சோ
நமக்கு வேர்பே இல்லைன்னா நம்ம சிங்குலர் வேர்பை பத்தி யோசிக்க தேவையில்ல, நவுன் தான் இருக்கு. ஸோ மேன் சொல்லக்கூடாது, அதோட ப்ளூரல் ஃபார்ம் என்னது? மென். உமன் உமன், உமன் உமன், மேன் மென். ஓகேவா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். He does not know. He does not know to swim இல்ல, he does not know how to swim. ஓகேவா? ஹவுங்கிற வேர்டு வரும். அவனுக்கு எப்படி ஸ்விம் பண்ணணும்னு தெரியல. He does not know to swim. அவனுக்கு நீச்சல் அடிக்க தெரியலன்னு சொல்ல மாட்டாங்க, எப்படி நீச்சல் அடிக்கணும்னு தெரியல. தெளிவா நம்ம சொல்லணும் தமிழ்ல. ஓகேவா? He does not know how to swim தான் வரும். ஓகேவா? சி பார்ட்ல இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட். It is I. It is I. ஓகே, நம்ம நிறைய டைம் பார்த்திருக்கோம். I இப்போ I am கோஷிகன். என்னோட பேர் கோஷிகன். ஓகேவா? I am கோஷிகன் இப்படி வரும். ஓகேவா? I am studying BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இப்படிதான் சொல்லுவோம். ஸோ I am சொல்லுவோம். என்னைக்காவது I is studying, I is கோஷிகன், I is ஹரிபிரசாத், I is கோபிநாத் அப்படின்னு நம்ம என்னைக்காவது சொல்லுவோமா? I am அப்படின்னு தானே சொல்லுவோம். சரியா? அப்ப I am கோஷிகன், I am studying அப்படிதானே சொல்லுவோம். I am தான் சொல்லுவோம், I is சொல்ல மாட்டோம். ஸோ it is I who am responsible for this. So am தான் அந்த இடத்துல வரும். சரியா? A is the sorry, B பார்ட்ல தான் வரும். சரியா? A கிடையாது, B பார்ட்ல தான் வரும். who am தான் வரும். சரியா? The sun rises in the east, isn't it? So question tag எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல, கம்பல்சரி ஜிடில ஒரு क्वेश्चन வரும். என்னது? question tag. இதுவும் எரர் ஸ்பாட்லயே வரும், இல்ல ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ்லயே வரும். கம்பல்சரி क्वेश्चन பாத்துக்கோங்க. எஸ்எஸ்சி ஜிடில ஒரு மார்க் இந்த क्वेश्चनக்கு. The sun rises in the east, isn't it? நம்ம என்ன பண்ணுவோம், இந்த क्वेश्चन tag எப்படி எழுதுறாங்க அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் இருக்கும், ஒரு ஆக்ஸிலரி வெர்ப் இருக்கும். ஆக்ஸிலரி வெர்ப் என்னன்னா இஸ், வாஸ், ஆர், வேர். ஆக்ஸிலரி வெர்ப் இருந்துச்சுன்னா அது அப்படியே எடுத்து போட்டு என்ன பண்ணுவோம், இஸ் இருந்துச்சுன்னா இஸ் நாட், isn't it போட்டுருவோம். வாஸ் இருந்துச்சுன்னா அதை போட்டு என்ன போட்டுருவோம், பாசிட்டிவ் சென்டென்ஸ் இஸ் நாட் போட்டுருவோம். ஆர்னா ஆர்ன்ட்டு போட்டுருவோம். இதுவே நெகட்டிவா இருந்துச்சுன்னா பாசிட்டிவா போடுவோம். இப்ப இஸ்ன்ட் இருந்துச்சுன்னா நம்ம இஸ்ன்னு போடுவோம். ஆர் வாஸ் இருந்துச்சுன்னா வாஸ் போடுவோம். இப்படிதானே போடுவோம். ஆப்போசிட்டா வேரண்ட் இதுதானே போடுவோம், வேரண்ட். ஆனா இங்க உங்களுக்கு ஆக்ஸிலரி வெர்ப் இல்ல, இஸ், வாஸ், வார், வேற எதுவுமே இல்ல. அப்ப என்ன சார் பண்றது? ஜஸ்ட் சிம்பிள் கைஸ், இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா டூ, டஸ், டிட் இது மூணே எடுத்துக்கோங்க. அந்த வேர்டு அந்த சென்டென்ஸ் வந்து சிங்குலரா இருந்துச்சுன்னா டஸ். ஓகேவா? சிங்குலரா ப்ளூரலா இருந்துச்சுன்னா சாரி பிரசன்ட்ல இருந்துச்சுன்னா டஸ். ஓகேவா? சிங்குலர் பிரசன்ட்ல இருந்துச்சுன்னா டஸ். ப்ளூரல் பிரசன்ட் நிறைய பேரை போல ஒரு சன் மட்டும் தான் சொல்றாங்க இங்க. இதுவே இங்க நிறைய பேர் நிறைய பசங்களை சொல்லியிருந்தாங்கன்னா அது டூ வரும். சிங்குலர் இருந்துச்சுன்னா டஸ் வரும், பாஸ்ட் டென்ஸ் இருந்துச்சுன்னா டிட் வரும். ஓகேவா? இப்ப என்னது? சன் ரைசஸ், ரைஸ் ஆயிட்டு இருக்கிறத சொல்றாங்க. அப்போ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் ரைஸ்டுன்னு இருந்தாதான் பாஸ்ட் டென்ஸ், அப்போ டிட் வரும். அப்போ டிட் எலிமினேட் ஆச்சு. மீதி இருக்க டூ டஸ். சன்னுங்கிறது ஒன்னா ரெண்டா ஒண்ணுதான், அப்போ சிங்குலர். ஓகேவா? அப்போ டூங்கிறது எலிமினேட் ஆச்சு, அப்போ டஸ். அப்ப என்ன வரும்? இஸ்ன்ட் இட் வராது, டஸ்ன்ட் இட் அப்படிங்கிறது வரும். புரிஞ்சுதா? சோ ஆன்சர் இஸ் இன் சி பார்ட். ஓகே, புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள் क्वेश्चन. அடுத்து 2/3 ஆஃப் த புக். இந்த மாதிரி எப்பவுமே உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் 1/3, 2/3, 1/2, 4/5 இந்த மாதிரி ஐபன் போட்டு கனெக்ட் ஆச்சு அப்படின்னா 1/3, 2/3 இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே அதை ஃபாலோ பண்ணி சிங்குலர் வெர்ப் தான் வரணும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2/3 ஆஃப் த புக் ஹேஸ், இஸ், ஹேஸ், இஸ், வாஸ் இதுதான் வரணும். ஓகேவா? ஹேவ், ஆர், வேர் இதெல்லாம் வராது. சரியா? இதுதான் வரும். சோ error is in the C part. ஓகே, நெக்ஸ்ட். has no money for buy car வராது, to buy car வரலாம். ஓகேவா? he has no money to buy a car இல்ல for buying a car வரலாம். for buying a car ரெண்டுல எது வேணா வரலாம். to buy a car வரலாம், for buying a car வரலாம். ஓகேவா? சோ அப்ப for buying இருக்கு, இதுல தான் எரர். சரியா? C part. ரெண்டுல எது வேணா வரலாம். ரெண்டுல எதுனாலும் கரெக்ட் தான். he has no money to buy a car கரெக்ட், he has no money for buying a car கரெக்ட். ஆனா for buy a car அப்படிங்கிறது தப்பு. சரியா? she was accused for stealing a watch. she was accused. accused என்னன்னா குற்றத்தை guilty, he is feeling guilty ன்னு சொல்லுவாங்களா, வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லுவாங்களா. accused for வராது, accused of. எப்பவுமே accused வந்து ஃபாலோ பண்ணி for வராது, of தான் வரும். ஞாபகம் வச்சுங்க. accused of fixed XSCGD ல நிறைய டைம் ரிப்பீட்டடா கேட்ட क्वेश्चन. she was accused of. accused-நாலே அந்த accused ஃபீல் பண்றான். accused of நமக்கு நம்ம ஃபீல் பண்றோம் accused of. ஓகேவா? அதான் அது accused of. சோ எரர் வந்து B பார்ட்ல இருக்கு. சரியா? I am looking forward to meet you. I am looking forward to, in the way to இந்த மாதிரி looking forward ரொம்ப ரிப்பீட்டட் ஆனது. அப்ப இந்த way to வரும். இந்த way to,
இது வந்து கொஞ்சம் கஷ்டமான டஃப் கொஸ்டின் தான், பட் தெரிஞ்சுக்கோங்க. ஆனா லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரிப்பீட்டடா அந்த கொஸ்டின். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு அப்படின்னு வந்தாலே அதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்ப் வந்து ஐஎன்ஜி ஃபார்ம்ல வரும். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட்டிங் யூ, ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு டாக்கிங் யூ, ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு கோயிங் வித் யூ. இந்த மாதிரி ஐஎன்ஜி வரணும். ஓகேவா? மீட்ன்ற வரக்கூடாது, மீட்டிங் அப்படிங்கிறது வரணும். ஓகேவா? சி இஸ் த ஆன்சர். He is enough tall to touch the ceiling. He is enough tall இல்ல, tall enough மாத்தி கொடுத்திருக்காங்க இன்வர்ஷன். ஓகேவா? என்னைக்குமே நான் சொல்லுவேன்னா he is tall enough to qualify for army eligibility. He is tall enough. His quality is more than enough. இந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஓகேவா? அப்போ enough அப்படிங்கிறது எப்பவுமே லாஸ்டா தான் சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டோம். So he is tall enough தான் வரும். ஓகேவா? enough tall வராது. ஓகே, B is the answer. Suppose if it rains, what will you do? Suppose if ரெண்டுமே ஒரு மாதிரி இடிக்குதுல, if it rains what will you do? Suppose it rains what will you do? ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுதான் guys வரும், ரெண்டுமே வரும். ஓகேவா? Suppose if ரெண்டுமே சேம் கண்டிஷனல் பிளான். சப்போஸ்னாலும் நடந்திருந்தால், இஃப்னாலும் நடந்திருந்தால், அப்போ ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் வரும், ரெண்டுமே வரும். ஏ பார்ட்ல சரியா? He went to the cinema yesterday, didn't he? சொல்லுங்க பார்க்கலாம், இதுக்கு ஆன்சர் என்ன? முதல் நான் சொன்னீங்கல்ல, சோ உங்களுக்கு வந்து என்ன இல்ல இருக்கா? இஸ் வாசு வேற ஏதாவது இருக்கா? இல்ல. அப்ப டிட்டுங்கிறது கரெக்ட் தான். டிட் வரணும், இல்ல டூ வரணும், டஸ் வரணும். கரெக்டா? டிட், டூ, டஸ். வெண்ட் அப்படிங்கிறது வந்து போயிட்டான். எஸ்டர்டே நேத்து நடந்தது, அப்போ கம்ப்ளீட்டா பாஸ்ட் டென்ஸ். அப்ப என்ன வரணும்? டூங்கிறது என்னது? பிரசன்ட்ல நடந்துக்கணும், ப்ளூரலா இருக்கணும். தப்பு கிடையாது. டஸ்ங்கிறது என்னது? பிரசன்ட் கிடையாது. அப்போ டிட் தான் வரணும், ஏன்னா உங்களுக்கு ஆசிரியர் வேர்ப் இல்ல. அப்ப ஆன்சர் என்னது? டிடன்ட் ஹி. ஆன்சர் நோ எரர், டி பார்ட் எரரே கிடையாது. ஹி வென்ட் டு தி சினிமா எஸ்டர்டே, டிடன்ட் ஹி. ஆன்சர் கரெக்ட், இந்த சென்டென்ஸ் கரெக்ட். சரியா? நோ எரர். எத்தனை பேர் பாஸ் பண்ணி வச்சு தப்பா ஆன்சர் பண்ணீங்க சொல்லுங்க? The teacher told that the earth is round. The teacher told that வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி எப்பவுமே told வராது. ஓகேவா? said now. சரியா? The teacher said that. அதாவது இது முதல்ல பார்த்தோம்ல, அந்த ஈக்குவல் டு போட்டு சொன்னேன்ல, அதே மாதிரி தான் said that equal to told, ரெண்டுமே சேம் தான். அப்போ told that அப்படிங்கிற எப்படி டிஸ்பைட் இன்ஸ்பைட் ஆஃப் சொன்னேன், அதே மாதிரி தான் said that equal to told அப்படின்னு அர்த்தம். told that வராது. ஓகேவா? said that தான் வரும். ஓகேவா? ரெண்டுமே ஈக்குவல். சரியா? அப்போ தட்டுங்கிறது வராதா? இல்ல. the teacher saidங்கிறது வரும். ஓகேவா? பிசிக்ஸ், இதுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. 6வது கொஸ்டின். ஆல்ரெடி மேத்தமெட்டிக்ஸ் ஒன்று பார்த்திருப்போம், இது 6வது கொஸ்டின். இதுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? 6 கொஸ்டின் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அந்த 6 கொஸ்டினோட நம்பரையும் போட்டு நீங்க கீழே கமெண்ட்ல என்னன்றத ஆன்சர் பண்ணுங்க. அதுவும் இல்லாம மறக்காம நீங்க உங்களுக்கு நீங்க 1 மந்த்ல எக்ஸாம் இருக்கு, 2 டேஸ்ல எக்ஸாம் இருக்கு, எப்ப எக்ஸாம் இருந்தாலும் சரி, நீங்க முன்னாடி நீங்க இதை ஜஸ்ட் நீங்க சீக்கிரமே எக்ஸாம் இருக்குன்னு அப்படின்னா நீங்க ஜஸ்ட் 2 to 3 டைம்ஸ் பாருங்க வீடியோ. ஏன்னா என்னன்றதுக்கும் டைம் வேஸ்ட் பண்றீங்க. நீங்க இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு வியூஸ் இல்லாம போகாது. கண்டிப்பா யூ வில் பி பெனிஃபிஷியல். கண்டிப்பா இது உங்களுக்கு பெனிஃபிஷியலா மட்டும் தான் இருக்கு. இதுவே நம்ம உங்களுக்கு 1 மாசத்துல எக்ஸாம் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு நோட் எடுத்து எழுதுங்க. கம்பல்சரி 2 to 3 கொஸ்டின்ஸ் இதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணலாம். சப்போஸ் தப்பா கேட்டாலுமே இதை பேஸ் பண்ணி நீங்க எப்படியாவது ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாவது நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். யூடியூப்ல அப்லோட் ஆயிடும், நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.